நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா சிட்டடல் பழைய சிட்டடல் சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ நானும் சேனல் ஆரம்பிக்கல 2019-20 வந்திருக்கோம். அந்த சிட்டடல் நான் பார்க்கல. ஸோ இப்போ புது சிட்டடல் இட்ஸ் செகண்ட் சீசன். இதில் நம்ம கார்ஜியஸ் என்னோட சமந்தா மேம் நடிச்சிருக்கிறாங்க. அண்டு வருண் தவான் அவர் நடிச்சிருக்காரு. சமந்தா மேமும் வருண் தவான் சரியான ஒரு கில்லிங் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்டெலிஜென்ஸ் சூப்பர் மெஸ்ஸி ஃபைட் மாதிரி தான் இருக்குது இந்த படம். ராஜன் டிகே ஃபர்ஜி எடுத்தார்ல அந்த சீரீஸ், அதான் நம்ம ஷாஹித் கபூர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்கல்ல அந்த பணப்பரிவர்த்தமான சீரீஸ், அந்த சீரீஸ். அது மாதிரி இது ஒரு அல்டிமேட் ஹனி பனி. இது சிட்டடல்ல வெறும் சிட்டடல் ஹனி பனி. Let's see the honey bunny teaser man. Sam gorgeous. அவங்க மயோட்டிசிஸ்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த சீரீஸ் நடிச்சிருக்கிறாங்க. மரண வெயிட்டிங். நவம்பரில் வருது இந்த சீரீஸ். அமேசான் பிரைமில் தான் வருதுங்க. ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் த ரோசோ பிரதர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். வருண் தவான் ஃபுல் பாடி இறங்குறாரு. தலைவி சமந்தா கன்னோட சீரீஸ் பை ராஜன். எதாவது சொன்னால சமந்தா மேமா ஜாலியன் கார்ஜியஸ் அவனை போட்டு தள்ளிட்டு வராங்க. சரி, இவங்க 2 பேர் தான் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஃபேமிலி மேன் ஃபர்ஸி சொன்னாங்க. ஃபைட்டு அடிச்சு போட்டு கன் ஷாட் வேற லெவலில் இருக்கு. அதே ஃபர்ஸியில் நடித்தாதே அந்த வில்லன் விவேக் ஒபரா. கன் ஃபைட் ஷூட் தான் போடு. நியூ சீரீஸ் நியூ ஸ்டோரி ஃபுட் ஃபயர் ஃபேக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. வாவ், அடிச்சு நொறுக்கு. சமந்தா மேம் ரொம்ப நாள் கழிச்சு பாலிவுட்டில் ஒரு சீரீஸ் மூலயமா கவர் பண்ணுறாங்க. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் சிட்டடல். ஃபைட்லாம் வேற லெவலில் இருக்குது. கன் ஷாட் தான் அடிச்சு நொறுக்குது. கடைசி 2 பேரும் ஒரு போராட்டம், ஒரு கொள்கைக்காக 2 பேருமே போராடுறாங்க. தெரியுது கடைசியில் 2 பேருமே கன்னாக கட்டிட்டாங்க. ஹனி பனி சிட்டடல் சரியா இருக்கும். நவம்பர் 7ஆம் தேதி வருது. ஃபர்ஸ்ட் டேவே உட்காந்து பார்க்குறேன் இந்த சீரீஸை. எவன் ஐடியாவது கடன் வாங்கியாவது இந்த சீரீஸை உட்காந்து பார்த்துக்கிறேன். என் தலைவிக்காக வேறு எவனுக்காகவும் இல்லை. சிட்டடல் மரண வெயிட்டிங்கில் இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. கன் ஷாட் ஃபயர்லாம் சும்மா போல வருது. எப்படி தமிழ் டப்பு வரும், ப்ரைம் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் டப்பு வரும். என் தலைவி 1.5 வருஷம் மயோட்டிசிஸ் நோயால் பாதிச்சு ஒரு 2.5 years கிட்ட சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க. கடைசி என்ன படம்? என்ன படங்க? காத்து வாக்கில் 2 காதல். தமிழில் காத்து வாக்கில் 2 காதல். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. காத்து வாக்கு 2 காதல் வந்து 2022, 23, 24 2 வருஷம் ஆயிடுச்சு. நடிக்கல 2 வருஷம் ஆகிடும். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாங்களா. ஸ்கேமிங் வித் எல்லா கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை. கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையாடா கொடுத்தாங்க. Forever always single boys Samantha fanboys is eagerly waiting to see this Citadel. Love is scary. அந்த BGM சாங் வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாக்கில் வேற கொஞ்சம் புண்ணு ஆச்சு. நான் ரொம்ப நேரம் பேச முடியல. வாய் வலிக்கு அக்கறை வந்துச்சு. So far is scary Citadel வேற லெவலில் வருந்தவனுக்கும் ஈகராக ஃபைட் பண்ணியிருக்காரு. கன் ஷாட்லாம் சும்மா வேற லெவலில் தெரிக்க இருக்குது. கன் ஷாட்டு சிட்டடல் பார்க்குறோம், ரிவ்யூவை போடுறோம். ட்ரெய்லர் சும்மா நொறுக்கலாக இருக்குது. பா